ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. விஜய் சங்கீதா டைவர்ஸ் தாங்கி கொள்ளும் இதயம். அவங்க பிரிஞ்சது எப்போ பிரிஞ்சிட்டாங்க. இப்ப அபிஷியலா பிரியறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. 5 வருஷமா ஒரு மனுஷன் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அழுது அழுது அழுது. நீங்க வேலூர் மேடையில எதுக்காக அழுதா இருக்கிறீங்க? விஜய் கூட இவ்வளவு தூரம் அழுதுருக்க மாட்டாரு. அதான் எங்க தலைவர் ஒரு கோவலன், புரியுதா? மாதவியா ஏன் கண்ணகி யாருன்னு கேட்க மாட்டீங்களா? சரி, கண்ணகியா அண்ணி சங்கீதா தான். மாதவி கோபி நாயனார் இருக்காருல, அவர் சொன்னார்ல. என்ன சொன்னாரா? போய் யூடியூப்ல போய் பாருங்க. ஆமா, அவர் சொன்னதான் தெரியும் யார் மாதவி. கோவலனுக்கு கண்ணகி கொடுத்த சந்தோஷத்தோட மாதவி கொடுத்த சந்தோஷம் தான் ஜாஸ்தி. உங்க தலைவன்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். உங்க தலைவனால கொஞ்சம் குடும்பத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும். திருப்பி திருப்பி அட்ஜஸ்ட் பண்றது அதையா அவங்க அண்ணி பண்ண மாட்டேங்கிறாங்க. தப்பு பண்ணது யாருன்னு ஒரு கேள்வி. நீங்க இப்படிதான் இருப்பீங்களா உங்க வாழ்க்கையில? ஒரு விஷயம், நீங்க குடிகாரனா? தலைவன் எவ்வளியோ அவளிதான். ஓ, பொம்பளை பொறுக்கி அதுக்கு பேரு. தலைவன் எவ்வளியோ அவளியே தான் நீங்களுமா? அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் இருக்கணுமா? பொம்பளை பொறுக்கிங்கிற வார்த்தையை சொல்றது அபத்தங்க, ரொம்ப ரொம்ப அபத்தங்க. உங்களை தாங்க சொன்னேன். யாரு? நான் பொம்பளை பொறுக்கியா? சரி, நான் எந்த பொம்பளை பொறுக்குன்னு சொல்லுங்க. நீங்க ஒருத்தி சொல்லுங்க. நீங்க சொன்னதுனால நான் சொன்னேன். நான் கூப்பிட்டோனி வந்துருவான்னு எவ்வளவு ஒருத்தி சொல்லுங்களேன். எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? இது வந்து எதிர்க்கட்சி சதிங்க, திமுக காரன் சதிங்க. திமுக காரன் தனிப்பட்ட முறையில இந்த பிடி செல்வகுமார் இவங்களை எல்லாம் பேச்சுவார்த்தை வச்சு எல்லாம் வந்து அன்னைக்கு ஊத்துறாங்க. அப்படியே கோவத்தை கலப்புறாங்க. திமுக காரன் முழுக்க முழுக்க திமுக காரன் வந்து சதிங்க. சங்கீதா டைவர்ஸுக்கும் டிஎம்கேக்கும் என்னங்க சம்பந்தம்? உங்களுக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்க சொல்லுங்க. விஜய் சங்கீதாவுக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்களோட லைஃப் ரொம்ப முக்கியம்ல. விஜய் யோசிக்க மாட்டாரா? ஏன் சங்கீதா டைவர்ஸ் வரைக்கும் போக வேண்டிய சூழலுக்கு ஏன் விஜய் சங்கீதாவை தள்ளினார்? இதே என் நெஞ்சில் குறியிருக்கும் தலைவன் நெஞ்சுக்குள்ளார அத்தனை பேர் குடியிருக்கிறப்ப எங்க அன்னைக்கு ஒரு இடம் இங்க இருக்காதா? இல்லையே, இல்லாம இருக்க போய் தானே இப்ப டைவர்ஸ்ல போய் நிக்குது கேஸ். இல்லங்கிறத அவங்களா நினைச்சுக்கிறாங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு விஜய் சார் தேடி போயிருக்கலாமே சங்கீதாவை. தலைவனை பார்த்து கொஞ்சம் கூட நீங்க இறக்கப்படுறது கிடையாது, வருத்தப்படுறது கிடையாது. நீங்க தலைவன் அடுத்தாப்புல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடின்னா அவ்வளவு பெண்கள் கியூல நிக்கிறாங்க. நாங்க அவ்வளவு தூரம் கூட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். உங்களால முடியுமா? கூட்டி கொடுக்கறது. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் விஜய்க்கு தொடர்ந்து சினிமா துறையிலிருந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கெட்டவன் படத்தோடைய டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் சங்கீதா டைவர்ஸ் விஷயம் பெரிய அளவில் பேசும்போதெல்லாம் இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கு. அந்த செய்திகள்லாம் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. இல்லை, ஆரம்பிக்கிறதுக்கு வேற எதுவுமே தெரியாதா? எடுத்தோனுமே ஓங்கி சுத்தில மண்டையில அடிக்கிறது மாதிரி இருக்குது. இப்படிதான் ஆரம்பிப்பீங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? என் தலைவனை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னீங்க. இவங்க 2 பேர்த்தோட விவகாரத்தை அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு சொல்லியிருந்தீங்களா? அவ சொல்லியிருந்தீங்கன்னா வந்திருக்க மாட்டேன். சீரியஸா இன்னைக்கு தமிழ்நாடு அதை பத்தி தான் சார் பேசிக்கிட்டு. தமிழ்நாடு பேசுங்க, ஆனா நான் பேசலாமா? ஏன் நீங்க பேசினா என்ன? நீங்க விஜய் கூட தானே இருக்கீங்க, விஜய்க்கு ஆதரவா தானே இருக்கீங்க, விஜய்க்கு துணையா தானே இருக்கீங்க அப்படிங்கிறீங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு, என் தலைவன் இவ்வளவு நாளா அவங்க பிரிஞ்சது எப்போ பிரிஞ்சிட்டாங்க. இப்ப அபிஷியலா பிரியறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. புரியுதுங்களா? அவங்க பிரிஞ்சு வாழ்ந்து 5 வருஷம் ஆகுது. அதெல்லாம் தெரியுமா? 5 வருஷமா ஒரு மனுஷன் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அழுது அழுது அழுது. நீங்க வேலூர் மேடையில எதுக்காக அழுதா இருக்கிறீங்க? எதுக்காக அழுதாரு? அப்படி போற அப்படிங்கிற மெசேஜை பார்த்தோன்னு எங்க தலைவர் அந்த நேரத்தில் அழுதுட்டாரு. விஜய் மேடத்தை பேசிக்கிட்டு இருக்கும் போதே அழுதாரு. ஃபோன்ல எதுவும் பார்க்கவே இல்லை அந்த நேரத்தில். ஃபோனு பார்க்கலங்க, ஆனால் மேடைக்கு வர்றதுக்கு முன்னால ஃபோன் பார்த்துட்டு தானே வந்தாரு. அவள்லாம் நல்லா பேசினார்ல, நல்லா பேசிட்டு தானே திடீர்னு நடுவில் அழுதாரு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அப்பா செத்து 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவோட நினைவு திடீர்னு வந்து நிற்கும். மேடையில் எல்லாரும் இருப்பாங்களா? அதை பார்க்குறப்ப ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் முன்னால அண்ணி உட்காந்து பார்த்த ஞாபகம் வரும்ல. இந்த மேடையில் அவங்க இல்லையே அப்படின்னு பாக்குறப்ப அழுவ வருமா வராதா?
விஜய் கூட இவ்வளவு தூரம் அழுதுருக்க மாட்டார் போல. அதான் இப்ப 4 வருது நடிப்பும்பீங்க, என் தலைவர் அழுது நடிப்புன்னீங்க, இதெல்லாம் நடிப்பு. அப்ப அம்பில் பொய்யாமொழி அழுது நடிப்பு தானா? அப்படின்னா சம்பந்தமே இல்லாம எதுக்கு இப்ப அவரை போய் வாண்டா வம்பு கேட்குறீங்க? அப்ப அவர் அழுதது சரியா? ஆமா சரி. அழுக ஒவ்வொருத்தருக்கு வேற வேறையா இருக்குதுல்ல. ஆனா சங்கீதா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, சமாதானம் பேசுறதுக்கு எந்தவித ஒத்துழைப்பும் விஜய் தரவே இல்லை அப்படின்னு சங்கீதா தரப்புல சொல்லப்பட்டிருக்கு நீதிமன்றத்துல. அப்ப இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? 5 வருஷமா ஏன் தலைவன் அழுதுட்டு இருக்காரு, அவங்க அழுகுறான்னு சொல்றீங்க. இல்ல உங்க தலைவர் அழுதாருன்னா கொஞ்சமாவது சமாதானத்துல இறங்கியிருக்கலாம்ல. 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்கன்னு ஊர் உலகமே பேசிக்கிறாங்க. சமாதானப்படுத்தி அந்த விஷயங்களை இறங்கியிருக்கலாமே. ஏன் ஒத்துழைப்பே தரல அப்படின்னு சங்கீதா தரப்புல சொல்றாங்க. யாரு ஒத்துழைப்பு தரணும்? விஜய் ஒத்துழைப்பு தரல சமாதானமாகிற விஷயத்துல சேர்ந்து வாழ. ஏங்க யாரு ஒத்துழைப்பு தரணும்? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. கோவலன் மாதவி 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமா காதலிச்சு, அவ்வளோ எப்ப பார்த்தாலுமே கோவலன் மாதவி வீட்டில் தான் இருப்பார். கண்ணகிக்கு இதெல்லாம் தெரியாம இருந்தது. தெரிஞ்சாலும் அந்த கோவலனை அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்துக்கிட்டு அவருக்காக எல்லாத்தையும் நடத்தல. யார் அட்ஜஸ்ட் பண்ணணும்? யாரு பொறுத்துக்கணும்? புரியுதா? புரியல. அதான் எங்க தலைவர் ஒரு கோவலன், புரியுதா? மாதவியாது நீங்க அப்படி சொன்னா இப்படிதான் கேட்க தோணும். ஏன் கண்ணகி யாருன்னு கேட்க மாட்டீங்களா? சரி கண்ணகி யார்? அண்ணி சங்கீதா தான். சரி மாதவி? மாதவி நீங்க உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. கோபி நாயனார்னு இருக்கார்ல, அவர் சொன்னார்ல. என்ன சொன்னார்? என்ன சொன்னாரா? போய் யூடியூப்ல போய் பாருங்க. ஆமா, அவர் சொன்னதெல்லாம் தெரியும் யார் மாதவின்னு. ஆமா, மாதவியா இருக்கிறதும், மாதவியை நாங்க தப்பா சொல்ல. ஆமா, கோவலனுக்கு கண்ணகி கொடுத்த சந்தோஷத்தோட மாதவி கொடுத்த சந்தோஷம் தான் ஜாஸ்தி. ஆனா ஒரு பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும் பொழுது சங்கீதா ரொம்ப பாவம் அப்படின்னு தோணுது. அப்படிதான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அதான் ஏதாவது ஒரு டிவோர்ஸ், ஏதாவது கையை பிடிச்சி தான் காதல் ஃபெயிலியர்னா உடனே எல்லா ஆம்பளைன்னு இல்லை, எல்லாருமே ஏன் அப்படி பொம்பளைக்கு பின்னால நின்று சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆம்பளையோட வலி வேதனையும் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலையா? ஆனா விஜயோட குழந்தைங்க 2 பேருமே, விஜயோட பசங்க 2 பேருமே சங்கீதா பக்கம் தானே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு தானே கூடுதல் பேர்டன். இந்த தமிழ் சமூகம் வந்து தாய் வழி சமூகமாவே இருந்துட்டதுனால தாய் பின்னாலே எல்லாரும் நிக்கிறோம். இது தந்தை வழி சமூகமா தான் இருந்துகிட்டு இருக்கு. இது தந்தை வழி சமூகமா தான் இருந்துகிட்டு இருக்கு. தாய் வழி சமூகமாலாம் இங்க இல்லவே இல்லை. கேரளாவில் இன்சில் போட்டுக்கிறத பத்தி தான் சொல்றீங்களா? அப்பாவோட இன்சில் போட்டுக்கிட்டா மட்டும் தந்தை வழின்னு கிடையாது, புரியுதுங்களா? வளர்ப்பு முறையே சொல்றேன். நீங்க தந்தை வழியா தாய் வழியா? ஒரு விஷயம் தெரியுமா? நான் என் வழியில இருக்கேன். ஆமா, நான் ஒரு அனாதை, தெரியுமா? ஏன் அப்பா அம்மா? ஆர்ஃபனேஜ்ல தான். புரியல. அப்பா அம்மா என்னாச்சு? செத்துட்டாங்க. உங்களுக்கு அனாத ஆசிரமம் இதை சொன்னீங்களே, ஆர்ஃபனேஜ். ஆமா, 2 ஒண்ணுதான். அதுல தான் வளர்ந்தோம். அதெல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியாது. அங்கெல்லாம் போய் நீங்க சோறு சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கேன். அப்ப அங்க இருந்திருக்கீங்களா? போயிருக்கேன். செய்தி விஷயமா செய்தி சேகரிக்க போயிருக்கேன். செய்தி சேகரிக்க போயிருக்கீங்க. எவனாவது பிறந்த நாளைக்கு gift கொடுப்பான், அந்த நேரத்துல போய் நல்லா சாப்பாடு சாப்பிட்டு வந்திருப்பீங்க. நானும் gift கொடுக்க தான் போயிருக்கேன். அதான் gift கொடுக்குற அன்னைக்கு வா. ஏங்க தெரியுங்க, உங்களை மாதிரி ஆட்கள்லாம் என்னைக்கு பிறந்த நாளா அன்னைக்கு தான் வந்து கொடுத்துட்டு போவீங்க. அடுத்த நாள் எவனும் வரமாட்டான். நான் பிறந்த நாள் பக்கம் அந்த பக்கம்லாம் போக மாட்டேன். மற்ற நாட்களில் போய் செஞ்சுருக்கேன். அதிகமாக செஞ்சதில் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். அது சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் செய்தி சேகரிக்க போனதான் போய் சொன்னேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏதாவது பதில் தெரியலன்னா ஒரு விஷயம். அங்க நாங்க வளர்றப்ப எப்படி தெரியுமா இருக்கும்? எல்லாருக்கும் டெய்லி பிறந்த நாள் வரக்கூடாதுங்கிறது ஏக்கம் இருக்கும். எல்லாருக்கும் டெய்லி தான் வருது. சரி, இந்த விஷயம் அப்புறம் வரலாம். நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் இருந்து சங்கீதா பாவம் தானே. விஜய் ஏன் ஒத்துழைப்பு தரலை? அவங்க வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க சங்கீதா சைட்லேருந்து. திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன், ஒரு நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு ஆண் பெண் உறவில் வந்து ஒருத்தர் தப்பாக இருக்காங்க அப்படின்னா அந்த தப்பை அக்செப்ட் பண்ணுற மனநிலை இருக்கணும். தப்பே செஞ்சாலும் சரி. ஒரு நல்ல பெற்றோர் எப்படி தெரியுமா? தனக்கு பிறந்த புள்ள தப்பே பண்ணாலும், அவன் கொலையே பண்ணாலும் அவன் ஏன் புள்ளடா பண்ணியிருக்க மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்கணும் முதல்ல. ஆனால் இவங்க தான் சொல்கிறாங்க, எனக்கு 2021 தான் தெரிய வந்துச்சு. தெரிய வந்த உடனே நான் விஜயை கூப்பிட்டு கண்டித்தேன்.
இப்படிலாம் திருமணத்தை மீறி ஒருவரோட இருக்கக்கூடாதுன்னு நான் வார்ன் பண்ணேன், நான் விஜயை எச்சரித்தேன் அப்படின்னு சங்கீதா சொல்லியிருக்காங்க. சங்கீதாவோட எச்சரிக்கையை மீறி விஜய் ஏங்க அன்பா சொல்றதுக்கு எச்சரிக்கை பண்றதுக்கு எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. என்னங்க புரியுதா உங்களுக்கு? மனைவி தானங்க முக்கியம். அதான் கணவன் மனைவிக்குள்ள என்னங்க அன்பு? நீங்களாம் பொண்டாட்டி தாசங்க. நீங்களாம் பொண்டாட்டி தாசனா இருக்கிறதுனால உங்க வார்த்தை எல்லாம் இப்படி வருது. என்ன தப்புன்னு கேட்குறேன். பொண்டாட்டி தாசனா இருந்தா என்ன தப்பு? ஒரு விஷயம், குடும்பம் நல்லா இருக்கணும், அதானே முக்கியம். குடும்பம் நல்லா இருக்கணுமா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. காமராஜர் கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. காமராஜர் கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடம் கிடையாது. அவர் கல்யாணம் பண்ணாதனால தான் பள்ளிக்கூடம் வரும். அதே மாதிரி அப்துல் கலாம் கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு அணு சக்தி நம்ம இந்தியாவில் கிடையாது. புரியுதுங்களா? குடும்பத்தோட இருந்தாவே வெற்றி வாகை சூட முடியாதுங்க. நம்ம நினைச்சதை சாதிக்க முடியாதுங்க. விஜயோட டைவர்ஸ்க்கும் காமராஜருக்கும் அப்துல் கலாமுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? ஆ. தலைவன் கல்யாணமே பண்ணிருக்க கூடாதுங்கிறேன். விஜயவா? ஆமா, ஏன்? பண்ணதே தப்புங்கிறேன். ஏன்? ஏங்க எங்க இருக்க வேண்டிய ஒரு மனுஷனை எங்க இருக்கு ஒரு கல்யாண பந்தத்துக்குள்ளார சுருக்கி வச்சு அடக்கி வச்சு இருக்கிறது என்ன? சரி, விஜய் எங்க இருக்க வேண்டியது? விஜய் யாரை அடக்கி வச்சிருக்கா? விஜய் எங்க இருக்க வேண்டியது? யார் அடைக்க? இந்நேரம் ரஷ்யாவுல புதினா இருக்க வேண்டிய ஒரு மனுஷன் இங்க புத்தி கெட்டு போய் உட்கார்ந்துருக்காப்ல. ரஷ்யால அதுக்கு பிறந்திருக்கணும், ஏன் தமிழ்நாட்டில் பிறந்தாரு? எந்த ஊர்லங்க இருக்கீங்க? சென்னையில இருக்கேன். யாதும் ஊரே யாவரும் கேளின்னு எவன் பாடியிருக்கான்? கணியன் பூங்கொண்டனார். பேரை மறந்துட்டீங்களா? நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டா நான் மறந்துட்டேன்னு அர்த்தமா? பிக் பாஸ்ல முத்துக்குமார் மறுபடியும் பேசி ஞாபகப்படுத்தினாரு. அப்பயாவது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்க வேண்டாமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண, சாதலும் புதுவது அன்றே. 5th ஸ்டாண்டர்ட்ல படிச்சதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க. எவனாவது இப்ப சொல்றானா? நீங்க சொல்றீங்களே. ஆ? நீங்க சொல்றீங்களே. அப்ப சாதலும் புதுவது அன்றேன்னு இருக்குல்ல. விஜயோட டைவர்ஸுக்கும் கணியன் பூங்கொண்டனாருக்கும் என்ன சம்பந்தம்? வாழப்போற வாழ்க்கை சாகிறது எல்லாமே. ஹலோ, அவர் எவ்வளவு தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. என்ன சொல்றீங்க? ரஷ்யாவுல இங்க இருக்கிறவர் ரஷ்யாவுல எப்படின்னு கேட்டீங்கல்ல? ரஷ்யாவில் ஆக முடியாதா? யாதும் ஊரே யாவரும் கேளு, தீதும் நன்றும் பிறதரவாரா. புரியுதுங்களா? நாம ஏற்படுத்துறது இல்ல. சம்பந்தம் இல்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் உங்க தலைவன்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். உங்க தலைவனால கொஞ்சம் குடும்பத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாதா? திருப்பி திருப்பி அட்ஜஸ்ட் பண்றது அதையா அவங்க அன்னி பண்ண மாட்டேங்கிறாங்க. தப்பு பண்ணது யாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. தப்பு அட்ஜஸ்ட் பண்றதுன்னு நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. தப்பு பண்ணோம், அந்த தப்பை திருந்துவானா? தப்பு பண்றவனா திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுக்குமா இல்லையா? எங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? திருந்துவேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. திருந்தலைங்கிறனால தானே இப்ப டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க சங்கீதா அவரு. ஏங்க உங்களுக்கு குடிகாரன் குடிக்கிறவன் புரியுதுங்களா? குடிக்க மாட்டேன்னு தான் சொல்லுவான், ஆனா மறுநாள் ஊத்தி கொடுத்தா குடிச்சிருவான். ஆனா குடிகாரன் குடியை நிப்பாட்டுவான். அந்த நிப்பாட்டுறது வரைக்கும் பொறுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? பொறுத்து இருக்கணும். எது வரைக்கும்? எத்தனை நாளைக்கு? எத்தனை வருஷம்? ஏன் சாகிறது வரைக்கும் பொறுக்க கூடாதா? பொறுக்க முடியாம தான் நீங்க இப்படிலாம் அழிச்சாட்டியம் பண்ணுவீங்கன்னு தான் அவங்க வேலை டைவர்ஸ் கேட்குறாங்க. நீங்க இப்படிதான் இருப்பீங்களா உங்க வாழ்க்கையில? ஒரு விஷயம், நீங்க குடிகாரனா? தலைவன் எவ்வளியோ அவளிதான். ஓ, பொம்பளை பொறுக்கியா அதுக்கு பேரு? தலைவன் எவ்வளியோ அவளியே தான் நீங்களுமா? அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் இருக்கணுமா? காமராஜர் எவ்வளியோ அவளி தானே அத்தனை பேர் இருந்தான். சரி, புரியுதுங்களா? கலைஞர் எவ்வளியோ அத்தனை பேர் தானே இருந்தான். எம்ஜிஆர் எவ்வளியோ அத்தனை பேர் தானே இருந்தான். அப்ப எங்க தலைவன் மட்டும் அப்படி கிடையாதா? எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? நடிகரா இருந்து எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி தடவி தானே சிஎம் ஆனாரு. எங்க அவரெல்லாம் போய் சம்பந்தம் இல்லைங்க. எங்க தலைவர் வாழும் எம்ஜிஆர். வாழும் எம்ஜிஆர். ஏன் வாழும் எம்ஜிஆர்னா ஏன்னா புரியல. என்ன என்ன சம்பந்தமே இல்லாம? சம்பந்தமே இல்லாமல் இல்லைங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. எம்ஜிஆர் கல்யாணம் பண்ணாரா? பொண்டாட்டி இறந்து போச்சுன்னு சொல்லி உடனே மறுபடியும் கல்யாணம் பண்ணாரு? அது மாதிரி பொண்டாட்டியும் புருஷனுக்குள்ளார சண்டை வந்ததுன்னா உடனே எங்க தலைவன் வந்து யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டாரா என்ன? விஜய் சொல்றீங்க. தலைவன் யாரையாவது கல்யாணம் பண்ணாரா? உங்களை ஏமாத்திட்டு உங்களை கை விட்டுட்டு உங்களை ஒதுக்கி வச்சுட்டு கல்யாணம் பண்ணாரா? அப்படி எதுவுமே பண்ணல. கொஞ்சம் யோசிக்கணும்ல. நீங்க பண்ற அழிச்சாட்டியம் தாங்க முடியாம தான் டைவர்ஸ் கேக்குறாங்க. ஐயோ, நீங்க பண்றதே தப்புன்னு அவங்க சொல்றாங்க. ஏங்க இது வந்து எதிர்க்கட்சி சதிங்க, திமுக காரன் சதிங்க. ஏங்க திமுக காரன் தனிப்பட்ட முறையில இந்த பிடி செல்வகுமார் இவங்க எல்லாம் பேச்சுவார்த்தை வச்சு எல்லாம் வந்து அன்னைக்கு ஊத்துறாங்க. அப்படியே கோவத்தை கலப்புறாங்க. திமுக காரன் முழுக்க முழுக்க திமுக காரன் வந்து விஜய் சங்கீதா டைவர்ஸுக்கும் டிஎம்கேக்கும் என்னங்க சம்பந்தம்?
உங்களுக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு சரி, தெரியாது. உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்க சொல்லுங்க. நானும் போனா போது எதுவும் ஆஷா கேள்வி கேட்கக்கூடாதுன்னு பார்த்தா என்னை தூண்டி விடுறீங்க கேள்வி கேட்குறது. விஜய் சங்கீதா டைவர்ஸ்க்கும் டிஎம்கேக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ நீங்கள் சொல்லலன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு இப்போ கொந்தளிக்கும். சரி, ஒரு விஷயம். பிடி செல்வகுமாருங்கிறது யாரு? விஜயோட முன்னாள் மேனேஜர். அவரு எஸ்எஸ்சி ஆபீஸ்ல ஒரு ஆபீஸ் பாயா தான் வந்தார். பிஆர்ஓ. அதுக்கப்புறம் பிஆர்ஓ, அதுக்கப்புறம் அவர் ஜேர்னலிஸ்ட். அது ஜேர்னலிஸ்டுக்கெல்லாம் முன்னால ஜேர்னலிஸ்டா இருக்க போய் தான் பழக்கம் ஏற்பட்டு விஜயோட பிஆர்ஓவா அது ஜாயின் பண்றது. அதன் பிறகு தான் புலி படத்தோட தயாரிப்பாளராக மாறுறாரு. சரி, இதெல்லாம் வாய்ப்பு கொடுத்தது யாரு? விஜய். விஜய் விஜய் இவ்வளவு தூரம் அவங்க பர்சனலா இருக்காங்களே, அவரை ஏன் முக ஸ்டாலின் ஐயா கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டாரு? ஏன் பேச? எதிரிகிட்ட இருந்து ஒரு ஆளை, பிரிஞ்சு போன ஆளு, உங்களோட ஆளு ஒருத்தன் இருக்காங்க, அவன் உங்கள்கிட்ட சண்டை போட்டு விலகி போயிட்டாங்க, அவனை நான் சேர்த்துக்கிட்டேன்னா இது என்னங்க? முதலமைச்சருக்கு வேற வேலை இல்லையா? அப்புறம் சேர்த்து வச்சு போட்டோ கொடுத்தாருல, போஸ் கொடுத்தாருல. முதலமைச்சர் கூப்பிட்டு போட்டோக்கு போஸ் கொடுத்தாரா? பிடி செல்வகுமார் போய் முதலமைச்சரை பார்த்தாரா? கரெக்டா தெளிவா ஒழுங்கா சொல்லணும். ஒரு பிடி விஷயம் செல்வகுமார் போய் முதலமைச்சர் ஏங்க, ஒரு விஷயங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. என் வீட்டுக்கு அவன் வந்தான்னா, அவன் வீட்டுக்கு நான் போனேன்னா தப்பு தானே? நீங்க என்ன சொல்றீங்க? இவரு போனாரா அவரு போனாரா? 2 பேரும் சேர்ந்து ஏங்க, ஒருத்தர் எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒருத்தன் விலகி நின்றுருக்கான். பொது வாழ்க்கையில ஒழுங்கால இருக்கணும். அப்படின்னா இது பொது வாழ்க்கை ஒழுங்கா இருக்கணும். அரசியலுங்கிற பொது வாழ்க்கை தானே. இப்ப யாரு ஒழுங்கா இல்லாம இருந்தா? நீங்க தானே சொன்னீங்க. என் தலைவன், உங்க தலைவனை பத்தி என்னமோ சொன்னீங்களே. இப்ப என் தலைவன்ல என்ன சொன்ன? எவ்வளியோ அவளிதான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பொம்பளை பொறுக்கின்னு தானே இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. விளையாடமா பொம்பளை பொறுக்கி நான் சொல்றேன்னா? உங்களை நீங்களே தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். அதாவது ஏதாவது பேசுவோன்னு சொல்லி பொம்பளை பொறுக்கின்னு ஆக்காதீங்க. என் தலைவன் பொம்பளை பொறுக்கியா? எத்தனை பொம்பளை பொறுக்குனார் சொல்லுங்க. எனக்கு எப்படி தெரியும்? அப்ப தெரிஞ்சா பேசணும், இல்லாட்டினா பேசாம இருக்கணும். பொம்பளை பொறுக்கிங்கிற வார்த்தையை சொல்றது அபத்தங்க, ரொம்ப அபத்தங்க. உங்களை தாங்க சொன்னேன். யாரு? நான் பொம்பளை பொறுக்கியா? சரி, நான் எந்த பொம்பளை பொறுக்கணும் சொல்லுங்க. நீங்க ஒருத்தி சொல்லுங்க. நீங்க சொன்னதுனால நான் சொன்னேன். நான் கூப்பிட்டோனி வந்துருவான்னு எவ்வளவு ஒருத்தி சொல்லுங்களா? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? நீங்க கூட்டி கொடுத்தா கூட என் கூட இருக்க மாட்டாங்க. என் மூஞ்சிக்கெல்லாம் கூட இருப்பாளுங்க. ஆமா, உங்களுக்கு என்னங்க பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கு. அதான் என்னையில ஹீரோங்கிறதுனால தான் தமிழ்நாட்டுல கொய்யால ஒவ்வொரு ஹீரோவும் என் மூஞ்சில இருக்கான். என்ன சொன்னீங்க? ஏங்க டபுள் மீனிங் அதை சொல்றீங்க? அதான் எவ்வளவு கேவலமா இருக்காங்க பாத்தீங்களா? நான்லாம் என்னெல்லாம் ஹீரோவை பாக்குறதுனால தான் தமிழ் சினிமா எந்த அளவுக்கு தரங்கட்டு கிடைக்குது பாருங்க. ரசனை தரங்கிட்டு போனது தமிழ் சினிமாவா, நந்தவனம் நந்தகுமாரா? எது? ஒரு விஷயம் தெரியுமா? நாட்டு மக்கள் நாசமா போனது காரணம் தெரியுமா? தமிழ் சினிமாவும் ஒரு காரணம். எல்லாரும் கத்தி எடுத்துக்கிட்டு எங்க தலைவன் வரைக்கும் வெட்டின கத்திய ரத்தத்தை நக்கிக்கிட்டு வர்றாரு. அது மாதிரி பண்ணலாமா ஒரு டைரக்டர்? ஹலோ, பண்ணது என் தலைவன், பண்ண வைக்கிறது யாரு? ஒரு டைரக்டர் சொல்றதை தட்டாம கேட்கறது தான் நல்ல நடிகன். அந்த டைரக்டர் அப்படி பண்ணலாமா? சரி, குடும்பத்தை விடவா விஜய்க்கு வேற ஏதாவது முக்கியம்? குடும்பத்தை விட விஜய்க்கு வேற ஏதாவது முக்கியமா? எங்க அவ்வளவு கோபம் வருது? ஒரு நாட்டு மக்களும் எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க. கடைக்கோடியில் இருக்கிற ஒரு பாமர ஏழை எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க. அந்த உணர்வு ஒரு தலைவனுக்கு இருக்கணுங்க. உங்க தலைவனுக்கு இல்லைங்கிறீங்களா? விஜய்க்கு இல்லைங்கிறீங்களா? இருக்கிறதுனால தானே எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருக்காரு. ஏங்க, விஜய் சங்கீதாவுக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்களோட லைஃப் ரொம்ப முக்கியம்ல. விஜய் யோசிக்க மாட்டாரா? ஏன் சங்கீதா டைவர்ஸ் வரைக்கும் போக வேண்டிய சூழலுக்கு ஏன் விஜய் சங்கீதாவை தள்ளினார்? அதான் நீங்க வேணாங்க. 1980 ஏதாவது கேள்வி கேட்டா 80க்கு பின்னால இருக்கீங்க. 80க்கு பின்னால இப்ப எல்லாம் ஏங்க வீட்டுல இருக்கிறவன் அப்பா அம்மாவை பார்க்காம அடுத்தாப்புல அமெரிக்காவுல போய் பார்த்துருக்கீங்களா? உன் தலைவனை சொல்றீங்களா? 14 வயசுல குழந்தைங்க வெளியில போய் வாழ்ந்துட்டு இருக்குங்க. அதுக்கு ஆமா, அது மாதிரி அவங்கவுங்க வாழ்ந்துக்கிற லைஃப்குள்ளார போயிட்டாங்க. இது தமிழ்நாடு கலாச்சாரம் என்னத்தை நீங்க வச்சிருக்கீங்க? கிளவி வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு? அதுதான் லிப்ஸ்டிக் போறது நம்ம கலாச்சாரமா? சொல்லுங்க. சரி, உங்களுக்கு விஜய் பூமரங் பையன் விஜய் சங்கீதாவோட பசங்களை பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா? எதுக்குங்க பாவ பண்ணும்? பாவப்படுறது உங்களை பார்த்து பாவ பண்ணும். ஆமா, சரி, உங்க அண்ணியாரை பார்த்து உங்களுக்கு பாவமா இல்லையா? எதுக்குங்க பாவ பண்ணும்? என்ன குறைச்சா உங்களுக்குலாம்? எங்க தலைவர் எதை குறைச்சல் வச்சாரு? என்ன குறைச்சலா வச்சாரு? எல்லாமே குறைச்சலா தான் வச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனால தான் இப்போ டைவர்ஸ்ல போய் நிக்குது கேஸ். ஐயோ, அதுதாங்க மனசு சம்பந்தப்பட்டிருக்கணுங்க. நம்ம மனசு நிறைவுங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது. அப்ப விஜய் மனசுல அவர் மனைவி இல்லைங்கிற மாதிரி இந்த இடத்துல பொருள் வந்துடுதுல.
ஏங்க அப்படி ஒரு இருக்க போய் விஷயம். தானே சங்கீதா ஏங்க சொல்றாங்க. நார்மலான ஒரு கடைக்கோடியில இருக்கிற ஒரு ஏழையோட இதே என் நெஞ்சில் குறி இருக்குன்னு தலைவன் நெஞ்சுக்குள்ளார அத்தனை பேர் குடி இருக்கிறப்ப எங்க அன்னிக்கு ஒரு இடம் இங்க இருக்காதா? இல்லையே, இல்லாம இருக்க போய் தானே இப்ப டைவர்ஸ்ல போய் நிக்குது கேஸ். இல்லங்கிறத அவங்களா நினைச்சுக்கிறாங்க. சரி, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இருந்திருந்தா விஜய் சார் தேடி போயிருக்கலாமே சங்கீதாவை. வீட்டை விட்டு வெளில விட்டுருக்க மாட்டாங்களே, கையை விட்டு நழுக விட்டுருக்க மாட்டாங்களே. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. உங்களை நான் விரும்புகிறேன் அப்படின்னா விரும்புகிற பெண்கள் பின்னால் சுற்றுறது தான் நம்ம வழக்கம். புரியுதுங்களா? அதே மாதிரி பெண்களும் விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க கிடைக்காம விடாமல் சுற்றிட்டு இருப்பாங்க. அது மாதிரி எங்கள் தலைவர் வீட்டில் தானே இருக்கார். அவர் வீட்டில் இருப்பேன் இல்லாட்டா ஆஃபீஸில் இருப்பேன்னு தானே சொல்லியிருக்காரு. அது முதலமைச்சருக்கு சொன்னார். அது முதலமைச்சருக்கு சொன்னது எல்லாமே ஒரே இருக்குதாங்க. எல்லாருக்கும் அதே தானங்க. தனித்தனியாக ஒருத்தர் மீட்டிங் போட்டு சொல்லுவாரா? அதெல்லாம் ஆமா, இருக்கு. வீட்லயும் ஆபீஸ்லயும் இருக்கிறவங்கள இவங்க போய் பார்க்க வேண்டியதாங்க. ஏங்க பார்க்க போகல? அதெல்லாம் இருக்கட்டும். விஜய் டைவர்ஸ்ல டிஎம்கே காரணம்னு சம்மந்தம் இல்லாம கொளுத்தி போடுறீங்களே, எவ்வளவு காசு வாங்குனீங்க? அதான் திமுக காரங்களோட சதி உங்களுக்கு தெரியாதுங்க. எங்க உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்க டிடி செல்வகுமார் புள்ளார பூந்தார்ல, எது உள்ளாரா? எதுக்குள்ளாரியா? டிஎம்கேல அவர் அங்கம் ஆயிட்டாருங்க. அது இப்பதானுங்க. அது இப்பதான். அதுக்கும் டைவர்ஸுக்கும் என்ன? ஏங்க இது வரைக்கும் கோர்ட்ல போய் நோட்டீஸ் எதுவும் போட்டாங்களாங்க? இப்ப ஏன் போயிருக்காங்க? இப்ப ஏன் போயிருக்காங்க? யார் சொல் பேச்ச கேக்குறாங்க? அடுத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், அங்காளி பங்காளி பேச்ச கேட்டா குடும்பம் கெட்டு போயிருங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. யாரு பேச்சையுமே கேட்க கூடாது. 2 பேருக்கும் பிரச்சனைன்னா உட்காந்து அவங்களா பேசி அவங்களா முடிவு பண்ணி அவங்களா தீர்க்கணும். நீங்க பெரிய தீவிரமான ரசிகன் தானே. உங்க தலைவனுக்காக நீங்க போய் எல்லாம் சமாதானத்தெல்லாம் போய் இறங்க மாட்டீங்களா? உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, தீவிரமான ரசிகர்கள் இருக்காங்களா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு விஷயம், மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? 2 பேரும் சேர்த்து வைக்கலாம்ல. அப்ப நான் மிச்சர் சாப்பிட்றேன், புசி ஐயா மிச்சர் சாப்பிட்றாரு, ஆதவர்ஜுனா மிச்சர் சாப்பிட்றாரு, நிர்மல்குமார் மிச்சர் சாப்பாரு. அப்போ எல்லாம் எங்க கட்சியில இருக்கிற எல்லாருமே மிச்சர் சாப்பிட்றோம். நான் கேட்டது உங்களை. நீங்க உங்க எல்லாரும் போய் கோத்து விடுறீங்க. எல்லாரையும் கோத்து விடுறேன்னு இல்ல. அப்போ நான் போக முடியல அப்படின்னா எனக்கு மேல இருக்கிறவன் தானுங்க போகணும். நான் கடைக்கோடியில இருக்கிற, எனக்கு அடுத்தடுத்தாப்புல நிலைமையில இருக்கிறவன், தலைவனுக்கு இப்படி ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்கே, அதுல ஒரு பஞ்சாயத்து பேசி நடத்துவோமே அப்படின்னா அவெல்லாம் பண்ணலங்கிறப்ப அவெல்லாம் மிச்சர் சாப்பிட்றான் அப்படிங்கிறீங்களே. ஒரு விஷயம், கிருஷ்ணா ஸ்வீட்ல மிச்சர் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? கிருஷ்ணா ஸ்வீட் மிச்சர் வாங்கி சாப்பிட்டு விடுங்க. பாம்பே ஸ்வீட் ஸ்டால் மிச்சர் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? தஞ்சாவூர்ல எதுக்கு சம்மந்தம் இல்லாம சொல்றீங்க? திருச்சியில மைல் மார்க் மிச்சர் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? இப்ப எதுக்குங்க சம்மந்தம் இல்லாம மிச்சரை பத்தி பேசுறீங்களா? மிச்சர் நீங்க எவ்வளவு மிச்சர் சாப்பிட்ருக்கீங்க? டெய்லி நல்ல மிச்சர் சாப்பிட்டு இருக்கீங்க. இங்க வந்து இங்க மட்டும் நல்லா வந்து தெரியுது. அங்க போய் உங்க தலைவனை போய் தலைவனையும் உங்க அண்ணியும் போய் சமாதானப்படுத்துங்கன்னா அதை பண்ண மாட்டீங்க. மிச்சர் மட்டும் நல்லா சாப்பிட தெரியும் உங்களுக்கு எல்லாம். வேணுமா? நல்லா இருக்கும், நல்ல மிச்சர் வாங்கி தர்றேன். ஆமா, ஒரு மேல மிச்சர் சாப்பிட. ஆனா உங்க தலைவன் மேல உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லைல்ல? உங்க தலைவனை பார்த்தா உங்களுக்கு இறக்கமே இல்லைல்ல? இறக்கம் இல்லையா? உங்க தலைவனை பார்த்து கொஞ்சம் கூட நீங்க இறக்கப்படுறது கிடையாது, வருத்தப்படுறது கிடையாது. நீங்க தலைவன் அடுத்தாப்புல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடின்னா அவ்வளவு பெண்கள் கியூல நிக்கிறாங்க. நாங்க அவ்வளவு தூரம் கூட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். உங்களால முடியுமா? கூட்டி கொடுக்கறதுக்கா? கூட்டி கொடுக்கறதுக்குன்னா 2 பேத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பாக்கிறதுக்காக நாங்க நின்றுட்டு இருக்கோம், தெரியுமா? ஐயையவா? ஓ, நீங்க வாழ்க்கையில பொண்ணை பத்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருமாங்க. பொண்ணை பெத்தவன் அத்தனை பேருக்கு தான் கூட்டி கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம்னு, எவ்வளவு கஷ்டங்கிறது தெரியும். அதுக்கான சம்பாதிக்கணும். அதுக்கான என்னது கெட்டவன் படத்தோட டைரக்டர் நந்தகுமார் கூட்டி கொடுத்தாரு அப்படின்னு டைட்டில் போட போறீங்க. யாரை எப்ப எதுக்கு கூட்டி கொடுத்தாருன்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் இருக்கா? நீங்க தான் சொல்லணும். கூட்டி கொடுக்கறது தான் ட்ரை பண்றேன், ஆனா வாய்ப்பு இல்லையே. யாருக்கு கூட்டி கொடுக்க? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வேணுமா? என்ன வெக்கப்படுறீங்களா? வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் வேதனைப்படுறது கூட சில பேர் வெக்கப்படுவாங்க. ஆமா. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி.